A bob of heavy mass m is suspended by a light string of length L. Bob is given a horizontal velocity v0 as shown in figure. The string gets slack at some point P, making angle theta from the horizontal. அதான் கொடுத்துருக்காங்க அந்த diagramல. Ratio of speed v of the bob at point P to its initial speed v0. இந்த பாயிண்ட் பியில் அதோட வெலாசிட்டி விங்கிறாங்க, இனிஷியல் ஸ்பீட் v0ங்கிறாங்க. அது ரெண்டுக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும். we have to find v by v0 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன். இந்த டயக்ராம் வந்து இப்படி நம்ம ட்ரா பண்ணலாம். காம்பவுண்ட் பிரிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எமி செய்திட காம்பவுண்ட் வந்து என்ன உங்களுக்கு இந்த இதில் வருது. ஏன்னா வந்து இந்த ஆப்ஜெக்டோட இன்டர்வியூட் வந்து இப்படி இருக்கும், மாதிரி இங்கே காட்டியிருக்கோம். சரியா? அப்போ இது தீட்டா அப்படிங்கும்போது ஒரு இது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது 90 டிகிரி வரும். அப்போ இந்த ஆங்கிள் என்னது 90 மைனஸ் தீட்டா, நம்ம அதையும் இங்கே காட்டியிருக்கோம். வெலாசிட்டி தான் நமக்கு ஆல்வேஸ் என்னன்னா நமக்கு டேஞ்சன்ட் டு தி இந்த சர்க்கிள். சரி, இப்போது இனிஷியல் சிவி நாட் அது ஓகேவா. சரி, பாயிண்ட் பி வந்து என்னன்னா இங்கே எம்ஜி சைன் தீட்டா மஸ்ட் பி ஈக்குவல் டு சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். சின்ஸ் இங்கே ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து ஈக்குவல் டு லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்கிறதால ஆர்ஸ் ஈக்குவல் டு எல்லுங்கிறதால எம்பி ஸ்கொயர் பை எல் வரும். டு கன்சிடர் திஸ் ஈக்குவேஷன் 1. இப்போ கன்சிடரேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அட் பாயிண்ட் பி அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கியூ பார்த்தோன்னா உங்களுக்கு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் வி நாட் ஸ்கொயர் ஆஃப் வி ஸ்கொயர் ப்ளஸ் எம்ஜி இன்ட்டு எல் ப்ளஸ் எல் சைன் தீட்டா. சரியா? திஸ் இஸ் எல் ப்ளஸ் எல் சைன் தீட்டா. இப்போ இதில் வந்து என்ன எம்எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டு பக்கம் காமன் இடத்துல எம்எல் காமன் எடுத்துடலாம். அப்போ வி ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இது எல்லை காமன் எடுக்கும்போது ஜிஎல் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டான்னு வரும். இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம எம்ஜி சைன் தீட்டாக்குள்ளே எம் ஸ்கொயர் பை இருக்கா. அப்போ வந்து இந்த எல்லை இங்கே கொண்டு வந்துடலாம், எம் சைன் தீட்டா கீழே தள்ளிடலாம். அப்போ என்ன வரும், ஜிஎல் ஈக்குவல் டு உங்களுக்கு எந்த எம்ஏமையும் அடிச்சிடலாம், ஏன்னா இந்த நோக்கம் இருக்கால. அப்போ வந்து என்னென்னா நம்ம சைன் தீட்டா கீழே தள்ளிடலாம், எல்லாம் மட்டும் மேலே பண்ணிடலாம். அப்போது எம்மும் இங்கே வராது. ஸோ உங்களுக்கு என்ன வரும், வி ஸ்கொயர் பை சைன் தீட்டா தான் வரும். திஸ் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், ஜிஎல் ஈக்குவல் வி ஸ்கொயர் பை சைன் தீட்டா. அப்போது இந்த ஜிஎலுக்கு பதிலாக வி ஸ்கொயர் பை சைன் தீட்டா இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. பாக்கி ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. வி நாட் ஸ்கொயர் பை 2 இருக்குது, அதுமாதிரி வி ஸ்கொயர் பை 2 இருக்குது, 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்குது. இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த வி ஸ்கொயர் சைன் தீட்டா உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா வி ஸ்கொயர் சைன் தீட்டா இன்ட்டு 1 வந்து இந்த டைம் வந்துடுது. இங்கே உள்ள இதை மல்டிப்ளை பண்ணும்போது வி ஸ்கொயர் சைன் தீட்டா பை சைன் தீட்டா சைன் தீட்டா சைன் கேன்சல் ஆகும். அப்போ வி ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். வி நாட் ஸ்கொயர் பை 2 வி ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் வி ஸ்கொயர் பை 2 இருக்குது. இது ரெண்டையும் இது 1 டைம் இது ஆஃப் டைம் போது 3/2 டைம்ஸ் வரும். வி நாட் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் 3/2 வி ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு 2 எல்லாத்துலேயும் இருக்கணும், ஒரு அந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும், ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம இங்கே மல்டிப்ளை டிவைட் பை 2 2 மல்டிப்ளை பண்ணி 12 டிவைட் பண்ணியிருக்கோம். டினாமினேட்டர்லாம் 2 வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்ன ஈஸியாகிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வி நாட் ஸ்கொயர் வி ஸ்கொயர் தட் இஸ் இங்கே வி ஸ்கொயர் காமன் எடுத்துடலாம். இங்கேயும் வி ஸ்கொயர் இருக்கும், இங்கே 3 எக்ஸாக இருக்குது, இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு 2 இருக்குது. சரியா? ஸோ இந்த 2 தான் எடுத்து அதை கேன்சல் பண்ணிட்டோம். இந்த டினாமினேட்டர் 2 வந்து இங்கே எல்லாம் காமன் எடுத்து கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே எக்ஸா 2 மட்டும் தான் இருக்குது, அந்த சைன் தீட்டா டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இப்போ வி நாட் ஸ்கொயர் இந்த வி ஸ்கொயர் இங்கே வைக்கலாம், வி ஸ்கொயர் எல்சி எடுத்தோன்னா 3 சைன் தீட்டா ப்ளஸ் 2 பை சைன் தீட்டான்னு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போது நமக்கு வி பை வி நாட் தான் வேணும். அப்போ என்ன வேணும், ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா வி ஸ்கொயர் பை வி நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் தீட்டா டைம் மேலே போயிடும், இந்த 3 சைன் தீட்டா ப்ளஸ் 2 வந்து டினாமினேட்டர் வரும். நம்ம எல்சி எடுக்கிறோம், சாரி எல்சியில் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். இப்போ ஸ்கொயர் எடுத்தோன்னா என்னது உங்களுக்கு வி ஸ்கொயர் வி நாட் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப்
வி ஸ்கொயர் பை வி நாட் ஸ்கொயர் வி பை வி நாட் தான் வரும். இப்போ வி நாட் பை வி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அது ஸ்கொயர் ரூட் போல் 1/2 போட்டுருக்கோம். ஹோல் பவர் 1/2 sin theta by 3 sin theta plus 2 ஹோல் பவர் 1/2. ஸோ அதான் வி பை வி நாட் வேல்யூ sin theta divided by 3 sin theta plus 2 ஹோல் பவர் 1/2. ஸோ 2 + 3 sin theta ஒன்று தான், அல்லது 3 sin theta plus 2 ஒன்று தான். ஞாபகத்தில் வந்து 2 + 3 sin theta இருக்கிற ஒன்றும் இல்லை, இது இடம் மாதிரி இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ திஸ் இஸ் தி correct answer. So option 4 is correct option. Thanks for watching. Keep watching. Subscribe and share.